வெல்கம் டு லேர்ன் மோர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன். இந்த சீரீஸில் நம்ம குக்கும்பர் பிடிடி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து நம்ம அட்வான்ஸ் லெவல் முடிய செட்டப் பண்ணுறத வேரியஸ் டுட்டோரியல்ஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். செஷன் ஒன்னோட டாபிக் என்ன அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க். ஸோ பேசிக்காக வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது ரியல் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என் நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேஸ் வந்து நம்ம வந்து ஆட்டோமேஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ க்ளோஸ் டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டில் வந்துட்டு ஒரு 100 or 200 டெஸ்ட் கேஸ் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட் வந்து நம்ம பண்ணுறாங்க. அப்போது நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணும்போது ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணாதான் நம்ம எழுதியிருக்க கூட நம்மளால் வந்துட்டு மெயின்டைன் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ பேசிக்காக இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. ஸோ அதை வந்து நமக்கேற்ற மாதிரி மாடிஃபையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக ஏதாவது ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம புதுசாகவும் ஒரு ஃபீச்சரை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஸோ நமக்கு கோடிங் டைம் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும். தென் வந்து நம்மளுக்கு ரீயூசபிலிட்டி லெவல் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சிங்கிள் டேர்மில் ஸோ நான் வந்து ஃப்ரேம் ஒர்க்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸோ இட் இஸ் நத்திங் பட் எக்ஸிக்யூஷன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நம்ம வந்து டிசைன் மட்டும் நம்ம வந்து பண்ண மாட்டோம். நம்ம டிசைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ பேசிக்காக வந்துட்டு நம்ம ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே என்ன அப்படின்னா ஒரு ரெகுலர் டைம் இன்டர்வலில் நம்ம கோடு எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சர்வரில் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். சர்வரில் ரன் ஆகும்போது நம்ம எய்தர் வந்துட்டு நம்ம சிங்கிள் டெஸ்ட் கேஸை வந்து நம்ம வந்து ரன் பண்ண முடியணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து குரூப் ஆஃப் டெஸ்ட் கேஸை வந்து நம்ம வந்து ரன் பண்ணுவோம். பேசிக்காக நம்ம குரூப் ஆஃப் டெஸ்ட் கேஸ் தான் நம்ம ரன் பண்ணுவோம். அப்போ அந்த குரூப் ஆஃப் டெஸ்ட் கேஸை நம்ம ரன் பண்ணுறதுக்கும் நம்ம ஆட்டோமேஷன் கோடு லைக் வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆயிருச்சு அதில் நம்ம ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற எக்ஸிக்யூஷன் சிஸ்டம் தான் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அப்போ ஃப்ரேம் ஒர்க் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அன் எக்ஸிக்யூஷன் சிஸ்டம் யூஸ் டு ரன் அண்ட் மெயின்டைன் தி ஆட்டோமேஷன் கோட். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறதுனால அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரீயூசபிலிட்டி லெவல் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் நம்ம டிசைன் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம பண்ணலாம். அப்போது ரியல் டைமில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் தான் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் வந்துட்டு பில்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்துட்டு என் நம்பர் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த சீரீஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னா குக்கும்பர் பிடிடி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த குக்கும்பர் பிடிடியை பற்றி நம்ம எலாபரேட்டிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.